بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. வணக்கம். இது விஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். நம்ம சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அந்த நிகழ்வை நகர்த்தும் அடிப்படை, அதன் பின்னணியில் இருக்கும் அரசியல், இவை குறித்து விவாதித்து வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தில், சிறப்பு கேள்வி நேரத்தில் நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க நம்முடைய இணைந்திருக்கும் ஆளுமை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மூத்த தலைவர் திரு ஜெயினுல் ஆபிதீன் நம்முடைய இணைகிறார். வரவேற்கலாம். வணக்கம், வாழ்த்துக்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஒரு தேர்தல் இயக்கம் அல்ல, அரசியல் கட்சி அல்ல. இருந்தாலும் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் நீங்கள் தேர்தல் நிலைப்பாட்டையும் எடுத்திருந்த நிலையில் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் யாரையும் ஆதரிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறீங்க. யாரையும் ஆதரிப்பதில்லை அப்படிங்கறத நோட்டாவிற்கான ஆதரவாக எடுத்துக்கொள்வதா அல்லது தேர்தல் புறக்கணிப்பாக எடுத்துக்கொள்வதா? தேர்தல் புறக்கணிப்பு கிடையாது, கண்டிப்பா வாக்களிக்கணும்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். சீர்தூக்கி பார்த்து யாரு உங்க பகுதிக்கு நல்லபடியா செய்யறவங்க நம்புறீங்களோ அவங்களும் வாக்களிக்கணும். நோட்டோக்கு ஓட்டு போட்டா வேஸ்ட். அது வாக்களிக்க வேண்டும்னு சொல்றோம், ஒரு ஊக்குவிக்கிறோம். அந்த உரிமை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். எல்லோரையும் புறக்கணிப்பது உங்களுக்கு பிடித்தவர்கள் அப்படிங்கறது இருக்கிற அரசியல்வாதிகளில் ஓரளவிற்கு நேர்மையான அல்லது குறைந்த தீமை, இந்த ரெண்டின் அடிப்படையில யாரோ ஒருத்தரை நீங்க ஆதரிக்கணும் அப்படிங்கறத சொல்றதா எடுத்துக்கிட்டா, யாருமே வேண்டான்னு எடுக்கக்கூடிய முடிவு எடுக்கக்கூடிய உரிமைகளும் அவர்களுக்கு இருக்குதானே? ஏன் நோட்டாவை அவாய்ட் பண்ணணுங்கிற கருத்து ஏன் வருகிறது? பொதுவாக நீங்க சொன்ன கேள்வியிலே பதில் இருக்குது. பெரிய தீமையா சின்ன தீமையா, இதுதான் அங்க உள்ள கேள்வி. அதிகமா தீங்கு செய்யறவங்களா கம்மியா தீங்கு செய்யறவங்களா, இந்த கேள்வி வரும்பொழுது கம்பேர் பண்ணி எது குறைந்ததோ அதுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்கலன்னு சொன்னா அதிக தீமை வெற்றி பெற்றோம். அதிக தீமை வெற்றி பெறுவதற்கு நம்ம துணை செஞ்சா வரும். வெற்றி பெறுவது நம்ம வாக்கு மட்டும் வெற்றி பெற முடியாது. நாம் அதுக்கு உதவி செய்த மாதிரி வந்துடக்கூடாது என்பதற்கு தான் நீங்க சீர்தூக்கி பார்த்து எது குறைந்த தீமை என்று தெரிகிறதோ அவங்களுக்கு வாக்களிங்க, எது அதிக நன்மை என்று நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வாக்களிங்கிற ஊக்குவிக்கிறோம். அதுக்கு பிறகு அவங்க போடாம இருந்தாங்கன்னா நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. குறைந்த தீமை அல்லது அதிக நன்மை எது அப்படிங்கறத அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு இல்லையா? இருக்கு, பொறுப்பு இருக்கிறதுனாலதான் உலக காலமா நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கு நம்ம எப்படி அளவுகோல் வைத்திருந்தோம் என்றால், ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு உரிய நன்மையை முன்னிறுத்தி இதை யார் செய்கிறீர்களோ அவங்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்றோம். இடஒதுக்கீடு என்பதை கடந்த 3 தேர்தல்களிலே நாங்க ஒரு மையப்படுத்தி அதற்காக வேண்டி கமிஷன் அமைச்சாங்க, கொடுத்தாங்க. அதே அடிப்படையில் வாக்களித்தோம். அப்போ சென்ற 2 தேர்தல்களில் பார்க்கும் பொழுது இடஒதுக்கீடு வாக்களிக்கிறாங்க, வாக்களித்து நிறைவேற்றுவதில்லை. இன்னும் பல விஷயங்களை நம்ம டிமாண்ட் பண்றோம் சமுதாயத்துக்காக வேண்டி. அதை செய்யலன்னு சொல்லும் பொழுது நம்ம மக்கள் மத்தியில் என்ன வரும் என்றால், உங்களை நம்பிதான் நாங்க வாக்களிச்சோம், நீங்க அவங்க செய்வாங்கன்னு அவங்களுக்கு நீங்க கேரண்டி கொடுத்தீங்க, இப்ப அதை செய்யல, எங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னு கேட்கறாங்க. இப்ப அரசியல்வாதிகள் சார்பாக நம்ம கேரண்டி கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு வருது. இவங்களுக்கு நீங்க வாக்களிங்க நாங்க சொன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுல உள்ள தீமைகள்லாம் எங்களை பொறுப்பாக்குவார்கள். அப்ப மக்கள் பொறுப்புல விட்டோம் என்று சொன்னால் பெரும்பாலும் அந்த யார் அதிக நன்மை என்பதை ஒரு முஸ்லீம் சமுதாயம் எல்லாம் ஒரே மாதிரி தான் திங்க் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சமுதாயமுமே தங்கள் பொதுவான நன்மைன்னு சிலது இருக்கிறது. பொதுவான சட்டம் ஒழுங்கு, விலைவாசி, அந்த மாதிரியான சில விஷயங்கள் போக எங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. முஸ்லீம் சமுதாயம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரே மாதிரியாக ரெண்டையும் கம்பேர் பண்ணி சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை இதான் சரின்னு எடுக்கிறாங்க இல்லையா? இந்த முடிவு பெருமளவுக்கு ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க. அது எந்த அளவுக்கு சரியான கருத்தா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெருமளவிற்கு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் ஒரே மாதிரியான முடிவு எடுக்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்க இன்றைக்கு இஸ்லாமிய கட்சிகள் பெரிய அளவில் இஸ்லாமியருடைய வாக்கு வங்கிகளை பெற்றிருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனித மக்கள் கட்சி ஆகட்டும் அல்லது அதிலிருந்து பிரிந்த திரு தமிழ் அன்சாரி ஆகட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும், எல்லோருமே வேற வேற அணியில் இருக்கிறாங்க. ஒருவர் அதிமுக ஆதரிக்கிறார், ஒருவர் திமுக ஆதரிக்கிறார், இவன் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களும் கூட இருக்கின்றன. அப்படின்னு சொன்னா எல்லோரும் ஒரே மாதிரியான பார்வையோடு அணுகுவார்கள் அப்படிங்கிறது முரணா இருக்கு. இல்ல, நாம சொல்லுவது ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்துக்கு நம்ம சொல்லல. எங்களை யார் ஏற்றுக்கொள்வார்களோ அவங்களுக்கு தான் நாங்க கருத்து சொல்ல முடியும். எங்களை ஏற்றுக்கொள்ளாத அரசியலில் உள்ள கட்சிகள் நாங்க சொல்வது ஏத்துக்கிற மாட்டாங்க. நாங்கள் நீங்க சீர்தூக்கி பார்த்து வாக்களிங்கள் என்பது அனைத்து மக்களுக்கும் உரியதல்ல. ஒரு கட்சியில சார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு உரியதல்ல, எடுபடாது.
அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது தெரிஞ்சுதான் நாங்க சொல்றோம். எங்க அமைப்பின் உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், வெளியே இருக்கிற பொதுமக்கள்ல தௌஹீத் ஜமாஅத் சொன்னா கரெக்டா இருக்கும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நாங்க இதை சொல்றோமே தவிர இவங்க தான் அதிகம். மற்ற அரசியல் கட்சியில நீங்க பெருமளவு மக்கள் வைத்திருக்கிற என்பது ஒரு மாயை தான். அது இல்ல. நாம மட்டும்தான் அதிகமான லட்சக்கணக்கான மக்களை திரட்டி ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சொல்றது இஸ்லாமிய அரசியல் கட்சிகள் வந்து அப்படி இந்த பெரிய கட்சியில கூட்டணி வைத்து ஜெயித்து விடுகிறார்களே தவிர அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது சுயேட்சையா நின்று பார்த்தார்கள், தனித்து நின்றுலாம் பார்த்தாங்க. ஒரு நாடாளுமன்றத்திலேயே 10,000 ஓட்டு 8,000 ஓட்டு தான் வாங்க முடிந்தது. அப்ப சட்டமன்றத்துக்கு 1,500 ஓட்டுங்கிற ஒரு கணக்குல தான் வருகிறது. அதனால பெரிய அளவுக்கு ஆதரவு பெற்றவர்கள் கிடையாது. அதனால கூட்டணிக்கு அவங்க வந்து தேடி அலைகிறார்கள், ஏதாவது ஒரு கட்சியில ஒட்டி கொள்கிறார்கள், கொள்கையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு. ஆனா திமுக பாத்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சிக்கு கடந்த முறை 2 தொகுதிகள், அதிமுகவில் 2, 3 என்று ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த முறை 5 தொகுதிகள். அப்போ அவர்களுடைய வாக்கு சதவீதம், இஸ்லாமியுடைய ஆதரவு பெருமளவில் அவர்களுக்கு இருக்கிறது என்று திமுக நினைப்பதன் காரணமாக தானே அந்த தொகுதியை அதிகமாக குடிக்கிறார்கள். அல்லது நீங்கள் சொல்கிற மாயை அப்படிங்கறத திமுகவும் அந்த மாயை நம்பிவிட்டதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அது 2 காரணம் இருக்குது. முதலாவது காரணம், நீங்க கார்ட்டூன்லாம் போடுறீங்க, மீடியாக்கெல்லாம் சொல்றீங்க, ஒரு பிச்சைக்காரன் போனாலும் கூப்பிட்டு சீட்டு கொடுக்கிற அளவுல திமுகவுடைய சைடு இருக்குது. அவங்க அந்த சீட்டு கொடுக்கிற விஷயத்துல ரொம்ப தாராளமா இருக்கிறாங்க. ஏன்னா யாரும் சேரல. அவங்க பெரிய பெரிய கட்சிகள்லாம் அழைத்து பார்த்தார்கள். திருமாவளவன் வரல, வைகோ வரல, விஜயகாந்த் வரல, இவரெல்லாம் சேர்ந்த ஒரு அணியாக இருப்பார்களே. ஆனால் 2 கொடுப்பதே ஆச்சரியம் தான், அதிசயம் தான். கொடுக்க மாட்டார்கள். இப்ப வந்து சீட்டு நிறைய இருக்கிறது, தாராளமா இருக்கிறது. அப்ப பெரிய பெரிய கட்சிகள்லாம் புறக்கணித்து விட்ட நிலையில நம்ம இருக்கிற சீட்டை தாராளமா கொடுக்கணுங்கிற ஒரு மனநிலையில் ஒன்று. இரண்டாவதாக, அவங்க இந்த மனிதநேய மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில ஜெயிச்சாங்க. 3 இடம் வாங்கி 2 இடத்துல ஜெயித்தார்கள். அப்ப அதிமுக கூட்டணியில இருந்து ஜெயித்து விட்டு அதனுடைய கடைசி வரைக்கும் ஒட்டு உறவாடி விட்டு ராஜ்யசபை எம்பி தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அந்த 2 எம்எல்ஏக்களும் கனிமொழிக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அப்ப கனிமொழி அவர்கள் தனக்கு இந்த மாதிரி ஒரு ராஜ்யசபை எம்பி காரணமாக இருந்தார்கள் என்ற வகைக்காக வேண்டியும், இயற்கையாக இந்த தாராளத்தன்மை இருக்குதுல, அதன் காரணத்தினால இந்த 5 கொடுத்தார்களே தவிர பெரிய மக்கள் சக்தியை பார்த்துவிட்டு மக்கள் எல்லாம் அவங்க பின்னாடி இருக்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு கொடுக்கல. அப்படி கொடுத்தா முஸ்லீம் லீக்கு எங்க எத்தனை ஊர்ல அமைப்பு இருக்கிறது? அந்த காலத்து ஒரு காலத்தில் இருந்தது. ஒண்ணுமே லட்டுபேடு இயக்கம் என்று எங்க மக்கள் மத்தியில் சொல்வார்கள். அந்த மாதிரியான பெரிய பெரிய வயசான ஆட்கள் தான் அதுல இருக்கிறாங்களே தவிர தொண்டர்களோ வீரியமான செயல்பாடுகளோ ஒண்ணுமே கிடையாது. சமுதாய பிரச்சனைகளுக்காக வேண்டி அவங்க களமிறங்குவதும் கிடையாது. ஒரு சமுதாய ஒருத்தன் தொடர்பு கொள்ள கூட முடியாது அவங்கள. எங்க சமூகத்தில் ஒரு பிரச்சனை என்றால் அது யாரை மாவட்ட தலைவரை தொடர்பு கொள்றதா, மாநில தொடர்பு கொள்றதா, அவங்க என்ன செய்வாங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே அவங்களுக்கு 5 கொடுத்திருக்காங்க. ஏன்னா நீண்ட நெடுங்காலமா அவங்க அதுல இருக்கிறாங்க. எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் விலகி போகாத ஒரு சிறுபான்மை பிரிவா இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி கொடுத்தாங்க. அதனால இப்ப திமுக கொடுக்கறத வைத்து பார்க்காம சென்ற சட்டமன்ற தேர்தலில் 3 கொடுத்து பறிச்சாங்களே, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. சென்ற சட்டமன்ற தேர்தலில் 3 கொடுத்து பாளையங்கோட்டையில இவங்களுக்கு முஸ்லீம் லீக் கொடுத்து விட்டதை பறிச்சுதான் மைதீன் கான் கொடுத்தாங்க. அப்ப 3 கூட தகுதி இல்லைன்னு ஆக்குனாங்கல்ல, அப்படியும் இருந்துச்சுல. அப்ப வலுவான கூட்டணி வரும் பொழுது அந்த சீட்டை வந்து குறைவா கொடுக்கறாங்க. இப்ப யாருக்கு வேணாலும் எவ்வளவு கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. இந்த தேமுதிக விலகி போய் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சாங்களே, அவங்களுக்கு கூட கொடுக்கிற அளவுக்கு தாராளமா இருக்கு. இது இஸ்லாமியருடைய வாக்கு சதவீதத்துக்கான மரியாதை இல்ல, அது கொடுத்தது இல்ல. நீங்க இதுல குறைந்த தீமை அல்லது பெரிய நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் ஆதரித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னா இது தொகுதி மாறுபடும் தானே? தொகுதிக்கு தொகுதி மாறுபடும். சில தொகுதியில் திமுக வேட்பாளர், சில தொகுதியில் அதிமுக, சில தொகுதியில் இடதுசாரிகள், அந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கணும். உங்க தொகுதியில யார் வேட்பாளரோ அதை நீங்கள் ஆதரிங்கள் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னா பாஜகவை மட்டும் ஆதரிக்காதீர்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை எங்கே வருகிறது? ஒருவேளை பாஜகவின் சார்பில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் சிறந்த வேட்பாளராக இருந்தால் அவரை ஆதரிப்பதில் என்ன சிக்கல்? அதாவது வேட்பாளர்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் கிடையாது. முதல்ல விலகிக் கொள்ள வேண்டும். அவங்க கட்சி கொறடாவுடைய உத்தரவுப்படி செயல்படக்கூடியவர்கள் தான். அப்ப சட்டசபையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது அவங்க 10 எம்எல்ஏ இருந்தாங்கன்னு வைங்க, அங்கிருந்து கொறடா உத்தரவு போட்டு இவருக்கு வாக்களின்னு அதைத்தான் செய்வாங்களே தவிர அது எங்களுக்கு சமுதாயத்துக்கு எதிரானதா இருந்தாலும் அதைத்தான் செய்வாங்க. அவர்கள் தனிப்பட்ட நல்லவர்களா இருந்தாலும் எங்களுக்கு தெரிந்தாலும் அவங்க ஒரு அமைப்புல இருக்கிற காரணத்தினால அவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரி என்பதை டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. பல கட்டங்கள்ல வந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாட்டுக்கறி மேட்டர்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, பகவத்கீதையை அனைவருக்கும் உரிய பாடநூலாக ஆக்குறதா இருந்தாலும் சரி, சூரிய நமஸ்காரம் பண்ணணும்னு சட்டம் போடுவதா இருந்தாலும் சரி, பெருநாள் தினத்துல ரம்ஜான் பக்ரீத் அன்னைக்கு பாஜக மாநிலங்கள்ல பரீட்சை வைப்பதாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விஷயத்திலையும் எங்களை 2ஆம் தர குடிமக்கள் நடத்தக்கூடும் போது
அது மாதிரியான சட்டங்களுக்கு தானே இவங்க துணையா நிப்பாங்க. அதனால பாஜக வந்து நாங்க அவங்க அதுல திருந்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி டிக்ளேர் பண்ணாங்கன்னா எங்க மக்கள்கிட்ட மாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனா திமுக அதிமுகவும் கூட உங்களுடைய விமர்சனங்கள் எப்படி இடஒதுக்கீட்டாகட்டும் இன்ன பிற விஷயங்களில் பெரிய ரெண்டு கட்சியும் எங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. இதுல திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெயலலிதா குறித்து கரசேவை குறித்து ஒரு விமர்சனம் வைத்திருந்தார். தேதியோடு குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா, கரசேவையை ஜெயலலிதா ஆதரித்து டெல்லியில் ஒருமைப்பாட்டு மன்ற கூட்டத்தில் 24/11/1992 அன்று பேசினார் என்று ஒரு நாளிதழ் செய்தியை மேற்கோள் காட்டி அவர் சொல்றார். அதன் பிறகுதான் நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களின் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலில் ஆதரித்தீர்கள், அதன் பிறகு எதிர்த்தீர்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த காலத்தில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்த கட்சி தான். அப்போ பெரிய கட்சிகள் திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்கு செவி சாய்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டு வேட்பாளர்களை ஆதரிங்கள் என்று சொல்வது முரணாத்தானே இருக்கு. நீங்க கட்சியை தான் பார்க்கணும்னு சொன்னா இந்த கட்சிகளும் அதற்கு விதிவிலக்கு அல்லவே உங்களுடைய வார்த்தைகள்ல. அதாவது எப்படி பார்க்கணும்னா, ஜெயலலிதா வந்து பாபர் மசூதி விஷயத்துல எங்களுக்கு எதிரான கருத்து சொன்னார் என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் குஜராத் கலவர நேரத்திலையும் சரி மற்ற நேரங்களிலும் சரி கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு தொடர்ந்து நடந்த ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கு எதிரான அடக்குமுறையா இருந்தாலும் சரி அதெல்லாம் எங்க எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் நாம எப்படி பார்க்கிறோம் என்றால், அந்த தேர்தல் ஆதரிப்போம்ல, ஆதரிக்கிற கூட்டங்கள்ல சொல்லுவோம் ஜெயலலிதாவை நாங்கள் ஆதரிப்பது இந்த இடஒதுக்கீடு தந்ததற்கு தான், அவர் சமுதாயத்துக்கு நன்மை செய்தார் என்பதற்கு இல்லை, அவர் எங்களுக்கு செய்த துரோகங்களை நாங்கள் மறக்கவில்லை. மற்றவங்க சீட்டு வாங்குறவங்க பேச மாட்டாங்க. நாங்கள் ஆதரித்த காலங்களில் ஜெயலலிதாவை நமக்கு செய்த தீமைகள் எல்லாம் சுட்டிக்காட்டி இதெல்லாம் இருந்தாலும் இப்ப நமக்கு இடஒதுக்கீடு என்ற ஒரு நன்மை செய்கிறார்கள், அதுக்குத்தான் ஆதரிக்கிறோம் சொல்லுவோம். திமுகவையும் ஆதரித்திருக்கிறோம். அப்பவும் என்ன சொல்லுவோம் என்றால், திமுக எங்களுக்கு செய்த தவறுகள் எல்லாம் பட்டியல் போடுவோம். ஏன்னா நாங்க ஒரு சீட்டு வாங்க மாட்டோம், நோட்டு வாங்க மாட்டோம், வேற வாரிய பதவியை கூட வாங்க மாட்டோம். அவங்க தயவு எங்களுக்கு தேவையில்லை, எங்க தயவு தான் அவங்களுக்கு தேவை. அந்த நிலையில நாங்கள் கட்டி காத்து கொண்டு வர்றோம். அப்ப திமுகவை நாங்கள் ஆதரிக்கிற நேரத்தில் கூட அவங்கள விட்டாங்க கதி இல்ல, இவர் தான் முஸ்லீம் சமுதாயத்தின் காவலர், அந்த மாதிரியான வாசகங்கள்லாம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். இன்னும் சொல்ல போனால் ஆதரித்து பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் கூட மேடையில வந்து அவங்களை ஏற்ற மாட்டோம். தனி மேடை தான் நாங்கள் போடுவோம். தனி மேடை, அவருடைய தலைவர்கள் படம் கூட இடம் பெறக்கூடாது, சின்ன மட்டும் தான் நீங்க சொல்லிருந்தீங்க. நான் எதுக்கு இதை சொல்றேன் என்றால், கடந்த காலத்தில் அவங்க செய்ததெல்லாம் நினைப்பதை விட எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி கிட்டத்தில் உள்ளதான் பார்க்கணும். இல்ல நீங்க சொல்ற உலக வாழ்க்கையில நீங்க என்ன செய்வீங்க, ஒரு 15 வருஷம் வந்து மறந்துட்டு இப்போ ஒருத்தர் உதவி செஞ்சு அவர் நண்பர் ஆகிக்கிறீங்க. நீங்க அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சி எந்த இடத்திலும் எந்த உதவியும் செய்யவில்லை என்று எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிற கேள்வி அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றேன்னு கேட்டா, பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கிறது என்பது வேறு. கூட்டணி வைத்தார்கள் தவறுதான், அது ஒரு விஷயம். பாரதிய ஜனதாவே ஆள்வது அதிகாரத்தை கையில கொடுப்பது என்பது வேறு. அப்ப இவங்க கூட்டணி வைத்தார்கள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அப்ப இடதுசாரிகள் கூட அவங்க தப்பிக்க மாட்டாங்க. பிபி சிங் காலத்துல பாஜக கூட அவங்க கூட்டணி வைத்திருந்தார்கள். அதே மாதிரி வைகோ வைத்திருந்தாரு. திருமாவளவனும் திமுக கூட்டணி வைக்கும் போது கூட தான் இருந்தார். இருக்கிற ஒரு கட்சியை கூட பாஜகவோடு கூட்டணி வைக்காத கட்சி நீங்க காட்ட முடியாது. திமுக அண்ணா திமுக மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியும் காட்ட முடியாது. அனைவருமே அவங்களுடைய ஆதாயத்திற்காக வேண்டி முஸ்லிம் சமுதாயம் அவ்வளவுக்கு அவங்களுக்கு விசுவாசமா இருந்தும் கூட அதை புறக்கணித்து விட்டு நாம ஜெயிக்கணும், அது நம்முடைய சிக்கல்கள்ல இருந்து மீளணும். இஸ்லாமிய கட்சிகளை காட்டலாமே, அடையாளம் காட்டலாமே. மனித மக்கள் கட்சியோ எஸ்டிபியோ இந்திய யூனியன் முஸ்லீமிக்கோ பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி வைத்ததில்லை, வைக்க மாட்டாங்க. நீங்க அந்த தொகுதியிலே அவர்களை ஆதரிக்கலாமே. இதுல இஸ்லாமிய அதை நாங்கள் பிரச்சனை ஆக்கலாங்க. கூட்டணி வைப்பதை நாங்கள் பிரச்சனை ஆக்கணுமே, ஆனால் யாரோடையும் கூட்டணி வைக்க முடியாது. ஒண்ணு, இவர்கள் நீங்க முஸ்லீம் கட்சிகள் எதுவுமே பாஜக கூட்டணி வைக்கவில்லை. ஆனா பாஜக கூட்டணி வைத்தவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும் அல்லது முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், இவங்க பாஜகவோட கூட்டணி வைத்த கட்சிகளான கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப ரெண்டு ஒண்ணு அதையும் அவங்க அங்கீகரிக்கிறாங்க. ஓட்டுக்கும் நோட்டுக்கும் நாங்கள் ஆசைப்படவில்லை என்று சொன்னால், இன்ன பிற தேர்தல் அரசியல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கட்சிகள் உட்பட மனிதநேய மக்கள் கட்சி எஸ்டிபியோ ஓட்டுக்கும் நோட்டுக்கும் ஆசைப்படுகிறார் என்று எடுத்துக்கொள்ள வேணாம். அதனால நிக்கிறாங்க, நிக்கிறத காட்டுத. அவங்க ஓட்டு தான் கேட்கறாங்க, அது ரகசியமான விஷயம் கிடையாது. அவங்க கும்பிடுறாங்க, ஓட்டு போடுங்க கேட்கறாங்க. நாங்க கும்பிடல, ஓட்டு கேட்கலையே. நாங்கள் ஓட்டு கேட்கல, ஆசைப்படுவதில் தவறு இல்லை. தேர்தல் ஜனநாயகத்தில் நோட்டுக்கும் ஆசைப்படுகிறார்களா? ஆமா, நோட்டு இல்லாம இப்படி ஓட்டு வாங்க முடியும்? நோட்டு அவங்க என்ன வருமானம் என்ன நடத்துறாங்க? பிசினஸ் பண்றாங்களா? பெரிய தொழிற்சாலை நடத்திட்டு இருக்கிறாங்களா? கோடி கோடியா பணம் வருதா? இதுல தானே வருது. ஒரு தேர்தல் மூலமாகத்தான் நோட்டையும் ஈட்டுகிறார். ஓட்டின் மூலமாகத்தான் நோட்டையும் ஈட்டுகிறார். நோட்டு இல்லாம தேர்தல் சந்திக்கவே முடியாது. நம்ம ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஓட்டிற்காகவும் நோட்டிற்காகவும் தான் சிறுபான்மை இயக்கங்களைச் சேர்ந்த கட்சிகளும் கூட தேர்தல் அரசியலில் நிற்கிறார்களா? இன்னும் சில கேள்விகள் மிச்சம் இருக்கின்றன. பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு.